நான் இன்னைக்கு வந்து கிளாஸஸில் இந்த ஆப்ஜெக்ட் கிரியேஷன் யூஸ் பண்ணுறோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணுறோம். கிளாஸோட மெத்தட்ஸில் கண்டிப்பாக செல்ஃப் அப்படின்ற ஒரு பேராமீட்டரை பாஸ் பண்ணுறோம். இது எதுக்காக பாஸ் பண்ணுறோம், இந்த செல்ஃபோட வேலை அப்படி என்ன பண்ணுது அப்படின்றதுக்கு ஒரு சின்ன எக்ஸாம்பிள் கொடுக்க போகிறேன். ஒரு உதாரணத்துக்கு கிளாஸ் ஸ்டூடெண்ட் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். இந்த கிளாஸில் ஒரு மெத்தட் இருக்குது. அந்த மெத்தட் பேர் கெட் ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்னு நான் கொடுக்குறேன். இங்கே செல்ஃப் அப்படின்னு நான் கொடுக்க போகிறேன். இதில் வந்து நேம் மட்டும் வாங்குதுன்னு வச்சுப்போம், அதிகமான பேராமீட்டர்ஸ் வேணாம். இதை மட்டும் இப்போ நான் என்னென்னா இந்த செல்ஃபை பற்றி நான் எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். அதனால் நிறைய பேராமீட்டர்ஸ் நான் கொடுக்கல, டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறதுக்காக நேம் அப்படின்றத மட்டும் நான் யூஸ் பண்ணேன். இப்போ இம்மீடியட்டாக நம்ம பண்ணக்கூடிய ஒரு வேலை என்ன அப்படின்னா, இங்கே வர பேராமீட்டரை நம்ம வந்து செல்ஃபில் அசைன் பண்ணுறோம். எதுக்கு செல்ஃபில் அசைன் பண்ணுறன்றதை அப்புறமேட்டு சொல்கிறேன். செல்ஃப் டாட் நேம் ஈக்குவல் டு நேம், அவ்வளோதான். இதை பிரிண்ட்டும் பண்ண போகிறேன். பிரிண்ட் பண்ணுறது என்ன பண்ண போகிறேன், செல்ஃப் டாட் நேம் அப்படின்னு சிம்பிளாக நான் ப்ரோக்ராம் முடிச்சுக்கிறேன். இப்போ நம்ம அடுத்த வேலை என்ன பண்ண போகிறோம், ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ண போகிறோம். ஓபிஜே ஈக்குவல் டு ஸ்டூடெண்ட் ஆஃப் அப்படின்னு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணிட்டேன். இப்போ நெக்ஸ்ட் ஒர்க் என்ன பண்ண போகிறோம்னா, இந்த ஆப்ஜெக்ட், அதாவது இந்த ஓபிஜேன்றது இன்ஸ்டன்ஸ் ஆர் ஆப்ஜெக்ட்னு சொல்லுவோம். எதுக்கு அப்படின்னா ஸ்டூடெண்ட்டோட கிளாஸுக்கு. இந்த ஆப்ஜெக்ட் எதுக்காகனா விச் இஸ் யூஸ் டு ஆக்சஸ் த மெத்தட். இந்த மெத்தடை நம்ம ஆக்சஸ் பண்ணுறதுக்காக கிரியேட் பண்ணுறதுக்கு தான் இந்த ஆப்ஜெக்ட். இப்போ இந்த ஆப்ஜெக்ட் டாட் பீரியட் சிம்பிள் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண போகிறோம். டாட் கெட் ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்னு நான் கொடுக்குறேன். இம்மீடியட்டாக எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எரர் வருது. என்ன எரர்னா, மிஸ்ஸிங் ஒன் ரெக்வயர்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட். கெட் ஸ்டூடெண்ட் டேட்டா மிஸ்ஸிங் ஒன் ரெக்வயர்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட். காரணம் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல நேம் அப்படின்றது ஒரு ஆர்குமெண்ட்டு, பேராமீட்டர். அதுக்கு பொசிஷனல் ஆர்குமெண்ட் ஒன்று அனுப்பணும். நான் அனுப்பவே இல்லை, இப்போ தான் அனுப்ப போகிறேன். சிவம் அப்படின்னு அனுப்பினோன்னா அந்த எரர் போயிடுச்சு. இந்த சிவம் வந்து பார்த்தீங்கன்னா நேமில் அசைன் ஆகும். அந்த நேம் எங்கே ஒர்க் ஆகும்னா செல்ஃப் டாட் நேமில் வரும். ஸ்டூடெண்ட்ஸ், நீங்கள் மிக முக்கியமாக நோட் பண்ணக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு ஃபங்க்ஷனில் ஒரு ஆர்குமெண்ட்ஸ் பாஸ் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு ஈக்குவலண்ட்டாக பேராமீட்டர்ஸ் இருக்கணும். இங்கே ஒரே ஒரு ஆர்குமெண்ட்ஸ் தான் பாஸ் பண்ணுறோம், ஆனால் இங்கே 2 பேராமீட்டர் இருக்குது. ஒரு பேராமீட்டர் செல்ஃபு, இன்னொரு பேராமீட்டர் நேமு. மிக முக்கியமாக நோட் பண்ணோம். இந்த செல்ஃபுக்கு வந்து நான் எதுவும் அனுப்பவே கிடையாது. சரி, நான் செல்ஃபுக்கு ஏதாவது ஒன்று அனுப்புகிறேன் அப்படின்றக்கப்ப மிஸ்டர் அப்படின்னு அனுப்புகிறேன். மிஸ்டர் அப்படின்னு அனுப்புனா இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா எரர் என்ன சொல்கிறாங்க, கெட் ஸ்டூடெண்ட் டேட்டா டேக்ஸ் 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட். 2 பொசிஷனல் ஆர்குமெண்ட், ஆனால் 3 கொடுத்துருக்கீங்க அப்படின்றாங்க. மீனிங் என்னன்னா, இந்த இடத்துல 2 கொடுத்துருக்கோம், 3 கொடுத்தனா இந்த செல்ஃபுக்கு ஒன்று சப்ஸ்டியூஷன் ஆகுது. அதனால செல்ஃபுக்கு நம்ம எதுவுமே நம்ம இந்த இடத்துல பாஸ் பண்றது கிடையாது. மிக முக்கியமா நோட் பண்ணோம். அப்ப செல்ஃபுக்கு என்ன போகும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிற ஆப்ஜெக்ட் தான் அந்த செல்ஃபுக்கு பாஸ் ஆகுது. இதை நீங்க கண் கூட பார்க்கலாம். இங்க வந்து பாத்தீங்கன்னா டிஃபால்ட்டா ஆப்ஜெக்ட்னு கொடுக்காம டைரக்டா போயிடும். இதே இந்த இன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்றதுனால இப்ப நான் இதே ப்ரோக்ராமை நான் ஆப்ஜெக்ட் இல்லாம கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி ஆக்சஸ் பண்ண போறேன். ஸ்டூடெண்ட் டாட் இப்போ கெட் ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்னு அக்சஸ் பண்ணும். கெட் ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்னு அக்சஸ் பண்றேன். இந்த கெட் ஸ்டூடெண்ட் டேட்டா அப்படின்றது என்ன, இட்ஸ் அ மெத்தட் ஆஃப் த கிளாஸ் கால் ஸ்டூடெண்ட். இந்த மெத்தட் அக்சஸ் பண்ணா நமக்கு ஆப்ஜெக்ட்ஸ் தேவை. இந்த ஆப்ஜெக்ட் தான் கிரியேட் பண்ணி இப்போ அக்சஸ் பண்ணேன். அடுத்த வழி என்ன அப்படின்னா, டைரக்டா கிளாஸ் நேம் யூஸ் பண்ணி அக்சஸ் பண்ணலாம். இப்போ பாருங்க ஒரு எரர் வரும். என்ன எரர் அப்படின்னா, கெட் ஸ்டூடெண்ட் டேட்டா மிஸ்ஸிங் 2 ரெக்வயர்டு பொசிஷனல் ஆர்குமெண்ட். 2 ரெக்வயர்ட் பொசிஷனல் ஆர்குமெண்ட் மிஸ் ஆகுது அப்படின்னு சொல்லுது. அப்ப என்ன அப்படின்னா, ஒரு ஆர்குமெண்ட் என்னன்னா ஆப்ஜெக்ட். அந்த ஆப்ஜெக்ட் பேரு ஓபிஜே நான் யூஸ் பண்றேன். இன்னொரு ஆப்ஜெக்ட் பேர் என்ன, நேம். இப்ப பாருங்க எந்த ப்ராப்ளம் இல்லை. அப்ப மீனிங் என்னன்னா, இந்த இடத்துல ஓபிஜே தான் நம்ம செல்ஃப்ல போய் அசைன் ஆகும் அப்படின்னு தெரியும். இப்போ ஓபிஜே போயிட்டு செல்ஃபில் இருக்கும், சிவம் போயிட்டு எங்கே இருக்கும், நேமில் இருக்கும். அப்போ இந்த நேமில் என்ன இருக்குது, சிவம் இருக்குது. அப்போ இந்த செல்ஃபில் என்ன இருக்குது, ஓபிஜே இருக்குது. இப்போ ஓபிஜே டாட் நேம் அப்படின்னு கூப்பிட்டா என்ன வரும், நமக்கு சிவம்னு வருது. இப்போ புரியுதுங்களா? நன்றி.